சேலத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்ணை ரவுடிகளுடன் வந்து அவரின் தந்தை காரில் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு கத்தி கம்புடன் வந்து கணவரின் குடும்பத்தினரை கொலைவெறியுடன் தாக்கியவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள வீட்டு வாசலின் முன்பு திடீரென நிறுத்தப்பட்ட காரில் வந்தது யார் என்று பார்ப்பதற்குள் இளம் பெண்ணை ஒரு கும்பல் கத்தி முனையில் கடத்திச் சென்ற காட்சிதான் இது. வீட்டில் இருந்த பெண்களை தாக்கிய பதைவதைக்க வைக்கும் சம்பவத்தில் நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சட்டிமாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ்கண்டன். இவர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த ரோஷினி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இவர்களின் காதல் விவகாரம் பெண் வீட்டாருக்கு தெரிந்துள்ளது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணத்திற்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி இருவரும் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்துள்ளனர். இதையடுத்து எடப்பாடியில் இருவரும் இளைஞரின் வீட்டில் ஒன்றாக வசித்துள்ளனர். இந்நிலையில் வியாழக்கிழமை நண்பகல் நேரத்தில் தனுஷ்கண்டன் வீட்டின் முன்பு திடீரென ஒரு கார் வந்து நின்றுள்ளது. வந்தது யார் என்று பார்ப்பதற்குள் காருக்குள் இருந்து ஒரு கும்பல் கத்தி கம்புடன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளது. அங்கிருந்த ரோஷினியை அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றுள்ளனர். அதை தடுக்க வந்த தனுஷ்கண்டன் குடும்பத்தினரையும் கத்தியால் தாக்கியுள்ளனர். பின்னர் வலுக்கட்டாயமாக ரோஷினியை காரில் ஏற்றுக்கொண்டு அந்த கும்பல் சிட்டாய் பறந்துள்ளது. அலறல் சத்தம் கேட்டு அந்த காரை ஊர் மக்கள் தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர். அந்த கார் தடுக்க வந்தவர்கள் மீது மோதுவது போல் வந்ததால் அனைவரும் விலகினர். இளம்பெண் ரோஷினியை அவரது தந்தையே அடியாட்களுடன் வந்து காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. சாதி மறுப்பு திருமணம் செய்த தனது மகளை கணவரிடம் இருந்து பிரித்து செல்லும் நோக்கில் கடத்தல் முடிவில் இறங்கியதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான பதைவதைக்க வைக்கும் வீடியோ வெளியாகி சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.